எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கணவன் தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? அவனுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். அவன் தப்பு பண்ண சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் கரெக்ட் ஆவான். அதே மாதிரி நிஃப்டி நம்மளுக்கு வந்து பல சான்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. பல சான்ஸ்ல கொடுத்து நம்மளுக்கு லாபம் பண்றதுக்கு தான் ரெடியா இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஏதோ ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆயிட்டு இருக்கான், அதனால இனிமேல் வரக்கூடிய அடுத்த நாட்களில் ரொம்ப ஸ்லோவா இருக்கு? என்னுடைய கணிப்பு அப்படி கிடையாது. என்னுடைய கணிப்பு என்னன்னா, இவன்லாம் ரொம்ப ஈஸியா 21,800க்கும் 23,300க்கும் அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள்ல ஈஸியா இதுக்குள்ள போயிட்டு வருவான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அப்ப இவன் எப்பெல்லாம் மறுபடியும் இந்த 21,800 வந்து தொடரானோ அப்ப மேபி கொஞ்சம் அக்குமுலேஷன் பாயிண்டா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு கூட பாருங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 21,800 ஒரு தடவை போயிட்டான், டபக்குன்னு 22,800 வரைக்கும் பண்ணிட்டான். மறுபடியும் எங்காவது 23,300 கீது வந்துட்டு அங்க ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் ஆயிட்டு மறுபடியும் கீழே 21,800 வரானா அப்ப மறுபடியும் மேபி அந்த ஒரு இடத்துல ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆகி மறுபடியும் மேல லாபம் போறதுக்கு தான் வர்றான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு தேதியில சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. அவன் நம்மளுக்கு முன்னாடி கீழே வந்து உளுந்து கிடந்தான். கரெக்டா இந்த இடத்துல ஒரு சைடு வேஸ்க்கு சப்போர்ட் இருக்கு, ஒரு மேல சப்போர்ட் எடுத்து மேல வந்தானா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா கரெக்டா அதே மாதிரி அவன் சப்போர்ட் எடுத்து மேல வந்துகிட்டு இருக்கான். இவன் அடுத்து ஒரு 2-3 நாட்கள் மேல ஏறினா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை, அடுத்த வாரம் ஃபுல்லா எப்படியாவது ஓட்டிடலாம். இந்த எலெக்ஷனை வச்சு கடந்த 3 மாசமா விளையாண்டது பெரிய விஷயம் இல்லை, ஆனா கடந்த 3 நாட்கள் நல்லா விளையாண்டாங்க. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் நல்லா விளையாண்டதுல ஆல்மோஸ்ட் 20 லட்சம் கோடி கீழே இறங்கி மறுபடியும் 20 லட்சம் கோடிக்கு மார்க்கெட் கேபிட்டல் பழையபடி திரும்பி வந்துருச்சு. இந்த சமயத்தில் யாராவது அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? த பவர் ஆஃப் ஐடென்டிஃபைங் ஃபியூச்சர் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எதிர்காலத்தில் எந்த கம்பெனி சிறப்பா இருக்குன்னு. ஒரு காலத்தில் இப்படித்தான் இந்த ஆப்பிள் கம்பெனி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு யாராவது பணம் போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆப்பிள் கம்பெனியில கடந்த 5 வருஷத்துல 312% லாபம். மேக்ஸ் பீரியட் பார்க்கும்போது அது எக்கச்சக்கமா இருக்கும். அது வேண்டியதில்லை, கடந்த 5 வருஷத்துக்கு மட்டும் நம்ம கணக்கு பண்ணுவோம், அப்பதான் நம்ம கம்பேரிசன் பண்ண முடியும். இந்த சமயத்துல வந்து நியூ ஏஜ் கம்பெனியா இந்த NVIDIA அப்படின்ற இந்த கம்பெனி சமீபத்தில் 2023 இருந்து கணக்கு பண்ணி பாருங்க, ஏனுடைய பர்ஸ்ட் அவுட்னால இப்போ இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஆப்பிள் கம்பெனியே தாண்டிடுச்சு. நீங்களும் நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஃபியூச்சர் கம்பெனி எது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா இதே மாதிரி பெரிய பணம் அப்படின்றது கிடைக்கும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போதைக்கு நம்மள செமிகண்டக்டர் சம்பந்தப்பட்ட growth இருக்கு, பட் அதுக்கு சரியான கம்பெனி இன்னும் கிடைக்காம இருக்கு, அதனால அதை தள்ளி வச்சிருவோம். ஆனா ரெனியூவபிள் எனர்ஜில நிறைய இருக்கு. இப்போ அதானி பவர்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதே இந்த NVIDIA கூட 5 வருஷம் எவ்வளவு 3,300% ஏறி இருக்கானா? அப்ப இந்த அதானி பவர் வந்து 5 வருஷத்துல எவ்வளவு பண்ணிருக்கானா? இவனும் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, 1,483% அப்படின்றது ஏறி இருக்கான். உண்மையிலேயே இதை நிறைய ஷேர் பார்த்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஷேர்லாம் வந்து 32 ரூபாய்க்கு பைபேக் பண்ற அப்படி இப்படின்னு ஏமாத்தி அப்படி இப்படின்னு நிறைய பேர்த்த வாங்க விடாம கடைசியில் பார்த்து இவன் 5 வருஷம் பார்க்கும்பொழுது 1,483% சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ டாடா குரூப்ல அதானி பவர் ஷேர் இருக்கு. அவனு என்னைக்காவது ஒரு காலத்தில் இந்த மாதிரி 1000% அல்லது 500% மேலே ஏறி வரலாம். அந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியில் எந்த ஸ்டாக் பிடிக்கலாம், செமிகண்டக்டர்ல எந்த ஸ்டாக் பிடிக்கலாம், ஈவியில் எந்த ஸ்டாக் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பிடிச்சோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இந்த IEX அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன், இந்த IEX அப்படின்ற ஷேர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா 4% மேலே ஏறி இருக்கான். என்ன ஒரு காரணம்னா அவனுடைய சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மே மாசத்துல அப்படின்ற ஒரு காரணத்தினால மேலே வந்திருக்கு. இந்த ஷேர் வந்து ரொம்ப காலமா தூங்கிக்கிட்டு இருக்கான். டெக்னிக்கலி என்னைக்காவது இந்த ரேஞ்சை உடைச்சிட்டான்னா அவனுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் வயலண்டா இருக்கலாம். எந்த ஷேரை பார்த்தாலும் சரி, IRCTC ஆகட்டும், LIC ஆகட்டும், எந்த ஷேராக இருந்தாலும் அவனுடைய வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள் மேலே வந்து சந்தோஷப்படுத்துகிறான். அப்பேற்பட்ட ஷேர்கள் இருக்கும் பொழுது இந்த IEX இப்போ வரைக்கும் லாஸ் மேக்கிங் இல்லாமல் ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 200 ரூபாயை வந்து டச் பண்ணுவான், 230 டச் பண்ணுவான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நண்பர் அருமையா கேட்டிருந்தாரு, 0 தான் ஏதோ எக்கனாமிக் கேலண்டர்னு ஒன்று விட்டுருக்காங்களே அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. உண்மைதான், இப்போ ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க உள்நாட்டில் மட்டும் இல்ல வெளிநாட்டிலேயும் முக்கியமான ஈவெண்ட், எங்க ஷேர் மார்க்கெட்டை நியூஸ் பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வெளிநாட்டில் வந்து இந்தியாவில் எப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்ற ஈவெண்ட் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி யூகிப்பாங்க இல்லையா?
அதே மாதிரி நம்மளுக்கு வெளிநாட்டில் ஏதாவது முக்கியமான இந்த லோ மீடியம் ஹை இப்படின்ற மாதிரி இருக்கு, நம்ம மீடியம் லோவை எடுத்து விட்டுட்டு இந்தியா வேண்டாம் குளோபலில் என்ன நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். தற்சமயத்துக்கு இன்னைக்கு இவங்க வார்னிங் மெசேஜ் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டோம். மற்றபடி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் zerodha.com/market/calendar அப்படின்றதுல போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் இதுலேயுமே அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னா கண்ட்ரிஸ் வைஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிலிப்பைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம நாட்டு ஏதாவது பாதிக்க போகுதுன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. போலாந்து, சவுத் கொரியா இதெல்லாம் நம்மளை எதுவுமே இம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி யூஎஸ்ஏ, அதாவது கண்ட்ரி வைஸ் அவங்க செலெக்ஷன் கொடுத்துட்டா நம்ம யூஎஸ்ஏ மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். மற்றபடி இது ஒரு நல்ல நியூஸாக தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஜீல் ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இதில் ஒரு நல்ல நியூஸ் வருது. என்ன நல்ல நியூஸ்னா இவங்க ஒரு 2000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ். அந்த நியூஸ் வந்ததுலேருந்துமே இவன் ஒரு 6% மேலே தான் இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஷேர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஜேபி அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர், இவன்லாம் கடந்த எத்தனை வருஷமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதெல்லாம் 2005 ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷேர். திடீர்னு இவனுக்கு ஒரு குண்டை போட்டிருக்காங்க. எதனால அப்படின்னா இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட்டுக்கு வந்தால் அப்புறம் லாஸ் வந்தது, அப்புறம் மறுபடியும் தொடர்ந்து லாஸாகவே தான் இருக்கு. இந்த சமயத்தில் என்ன ஒரு குண்டு வந்து விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனி ஐசிசி பேங்க்குக்கு தர வேண்டிய கடனை தராதனால இந்த ஐசிசி பேங்க் வந்து இந்த கம்பெனியுடைய சொத்துக்களை விற்று எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இன்சல்வன்சி கொடுத்துட்டாங்க. அதையும் வந்து என்சிஎல்டி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஷேர்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் ஆகிடலாம் ஷேர் மார்க்கெட்டில். அப்படி டீலிஸ்ட் ஆகி போகும்பொழுது நம்மளுடைய பணம் வெட்டியாக போயிடும். உங்களுக்கு தெரியாதில்ல, இந்த ஃபியூச்சர் ரீட்டைல்னு ஒரு கம்பெனி, அது என்னாச்சு, அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இடையில அப்படி இப்படின்னு ட்ரேட் ஆகிட்டு இருப்பான். நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கடைசியில் அது 0 தான் ஆகும். ரிலையன்ஸ் கேபிட்டல்னு ஒரு ஷேர், அது என்னாச்சு, அதுவும் அப்புறம் டீலிஸ்ட் ஆகி தான் போச்சு. அதே மாதிரி பல ஷேர்கள் டீலிஸ்ட் ஆகி போச்சு. ஸோ இந்த நியூஸ் வரும்பொழுதே இருக்கிற ஷேர்கள்லாம் வித்துட்டு வெளியே போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம். இல்லை இவங்க வேற எங்கேயாவது பணத்தை புரட்டி அடைச்சிடுறாங்க, அல்லது இவங்க மியூச்சுவலி அக்ரி பண்ணி இதை திருப்பி வாபஸ் வாங்கிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து கட்ட நடவடிக்கை. பட் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம தான் பல ஷேர்கள் டீலிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற பங்குலேருந்து இந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே வெளியே வந்துடுறதா உத்தமம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்க. உங்களுக்கு இல்லைனாலும் வீட்டம்மாவுக்கு உபயோகமா இருக்கும். அதாவது கோல்டு தற்சமயத்துக்கு ஒரு மாசத்தினுடைய கிட்டத்தட்ட லோ ரேட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நண்பர்களே, சப்போர்ட்ல இருந்து ஒரு யூடர்ன் போடக்கூடிய வாய்ப்புடைய ஷேர்களா 2 ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நெட்வொர்க் 18 அப்படின்ற ஷேர், அவனு வந்து சப்போர்ட்ல இருந்துட்டு கொஞ்சம் மேல் நோக்கி போலாகலாமா அல்லது வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு ஷேர் ஸ்ரீ ரேணுகா சுகர் அப்படின்ற ஷேர். இந்த ஷேருமே கடந்த 3 வருஷமா அல்லது 2 வருஷமா இப்போதைக்கு அவனுடைய நம்பிக்கை என்னன்னா இந்த 40 ரூபாயில சப்போர்ட் எடுத்தா ஒரு 60 ரூபா ஒரு 6 மாசத்துக்குள்ள போவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் கடந்த 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனு கரெக்டாக அதே 40 ரூபாயில சப்போர்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 பங்குகளுமே தற்சமயத்துக்கு சப்போர்ட்ல இருக்கு. இங்கிருந்து மேலே ஏறினா நல்ல பொட்டன்ஷியல் தான், ஆனால் போவானா அப்படின்றதான் டவுட்டு. தற்சமயத்துக்கு இந்த கம்பெனியில் லாபமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் 18 அப்படின்ற கம்பெனி 2024 லாஸ் மேக்கிங்காக தான் பண்ணியிருக்கு. ஸோ நீ சப்போர்ட்டில் இருந்தாலும் உனக்கு ஒரு கோடி கும்பிடு அப்படின்றதான் இதில் ஒரு கரெக்டான நடவடிக்கையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ரேணுகா சுகர், அவனுடைய P&L எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஒரு லாஸ் மேக்கிங்காக தான் இருக்குது. ஸோ என்னதான் டெக்னிக்கலாக சப்போர்ட்டாக எடுக்கிற மாதிரி காமிச்சாலும் ரெண்டையும் பார்த்து ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு ஆளை விடுறா சாமின்னு கும்பிட்டு போயிட வேண்டியது தான். ஸோ டெக்னிக்கலி சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்து மயங்காதீங்க. அவன் திடீர்னு ஜம்ப் அடித்தாலும் மயங்காதீங்க. கொண்ட கொள்கை என்ன, ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக பார்த்து வாங்குறதா என்றைக்குமே உத்தமம். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ஆச்சு இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, நம்ம சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அதாவது இந்த லார்ஜ் கேப் நிஃப்டி 50 இண்டெக்ஸை கூட எடுத்துங்க. அவன் கீழே இறங்கும் போது பெருசாக கீழே இறங்கிடுறான், ஆனால் மேலே ஏறும்போது சிறுசாக தான் மேலே ஏறுறான். ஆனால் இந்த மாதிரி மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கும் போது உண்மைதான் பெருசாக இறங்குறான், ஆனால் திருப்பி ஏறும்பொழுது இவன் தான் நல்லா பவரை எகிரி அடிக்கிறான். ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 3% கெயின், 2% கெயின். ஆனால் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சாதாரணமாக 0.89% தான் கெயின். இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா சொல்லிக்கொள்ளும்படியே மேலே ஏறி வந்திருக்கான். அந்த இண்டெக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக் கூட கீழே இறங்கி ட்ரேட் ஆகல. டெக் மஹிந்திராலாம் வந்து ஆல்மோஸ்ட் 5% ஏறி இருக்கான்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்கது தான். ஸோ ப்ராபப்ளி ஐடிஸ் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு ஃபியூச்சரில் ஒரு எல்லா ஷேர்களுமே ஒரு 10-20% மேலே ஏறி வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். வேற எந்த வகையில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த ஆனந்த் திருப்தி அப்படின்றது வந்து நாளைக்கு ஜூன் 7ஆம் தேதி பைபேக் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க.
இந்த அஜந்தா ஃபார்மானுடைய பைபேக் நேத்தே ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 10க்குள்ள முடிஞ்சிடும். அதை யாராவது இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் மறக்காம அப்ளை பண்ணிடுங்க நண்பர்களே. அடுத்து நான் ஒரு 2 ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். ஈக்விட்டாஸ் பேங்க் ஒன்று, இந்த கன்சை நெரோலாக் அப்படின்ற ஷேர் ஒன்று. இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கரெக்டாக சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்திருக்கான். மேபி இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தான்னா அவனுடைய பலகை 110 வரை போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த கன்சை நெரோலாக் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் போகக்கூடிய ஷேர். பேட்டர்னுடைய டவுன்ல இருக்கா. இங்கிருந்து அவன் மேல் நோக்கி வந்து இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்தா 380 ரூபா வரைக்கும் போகணும். ஸோ இந்த 2 ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு தற்சமயத்துக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. அது இன்னொரு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும் இந்த நல்ல நியூஸ் உண்மையிலேயே நல்ல நியூஸா முடிஞ்சா இல்லையா அப்படின்ட்டு. நண்பர்களே, இந்த கோல் இண்டியா ஷேர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் வேற லெவல். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு கரண்ட் ரேட்டுக்கே 5% கொடுக்குது. ஒருவேளை இதெல்லாம் 300 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த NHPC அப்படின்றது ஒரு மினி ரத்னா ஸ்டேட்டஸ் உடைய கம்பெனி. இப்போ இந்த 2 கம்பெனில யாரு நல்லா மேலே வருவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்னும் உச்சாணி கும்பலியே தான் இருக்கான். அடுத்த 200 ரூபா வர்றது, அதாவது பணத்தை டபுள் பண்ணி விடுறது ஃபர்ஸ்ட் NHPC பண்ணுவான், அல்லது கோல் இண்டியா 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் போய் பணத்தை இவன் டபுள் பண்ணி விடுவானா. இந்த 2ல எது வந்து அவனுடைய பழைய கையெல்லாம் தாண்டி பணத்தை டபுள் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரியப்படுத்துங்க. இந்த கோல் இண்டியா ஷேர்லாம் இதே மாதிரி ஒரு 5% பக்கம் அவன் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தானாவே உண்மையிலேயே பெரிய ஆள் தான். ஸோ என்னுடைய பெட்டு இந்த NHPC 200 ரூபா வர்றதை விட கோல் இண்டியா மேபி ஃபர்ஸ்ட் 1000 ரூபா வந்து சேருவானா அப்படின்றது என்னுடைய பெட். இந்த 2க்கு இடையில ரேஸ் விட்டா ஃபர்ஸ்ட் கோல் இண்டியா தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய ஐடியா என்ன? இந்த 2ல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது தெரியப்படுத்துங்க நண்பர்களே. இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்றதுல டிவிடெண்ட் தரக்கூடிய நியூஸ் இருக்கு. பொதுவாகவே டிவிடெண்ட் தரக்கூடிய நியூஸ் சப்போர்ட்ல இருக்கக்கூடிய பங்கை இந்த சமயத்திலிருந்தே மேல் நோக்கி அவனை 1000 ரூபா கொண்டு வந்து விடலாம், அல்லது கீழே ஒரு 700 ரூபா வரைக்கும் கொண்டு போயிட்டு மேல் நோக்கி கொண்டு வந்து விடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கிற பாயிண்ட்டும் சரி 700 ரூபா வந்தாலும் சரி இந்த ஷேரை மறுபடியும் 1000 ரூபா கொண்டு வந்து விடுறதுக்காக தான் வருது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் யாராவது வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா 40 பைசா அப்படின்றது நாளைக்கு தேதியில டிவிடெண்டுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நாளைக்கு இந்தியன் பேங்க்னுடைய AGM நாளைக்கு நடக்குது. ஏற்கனவே அவன்லாம் உச்சத்தில் தான் இருக்கான். உச்சத்துக்கு மேலே உச்சம் கொண்டு போறதுக்கு அந்த AGMல ஏதாவது நியூஸ் வருது அப்படின்றது பார்க்கணும். அப்படி வந்துச்சுன்னா நல்லா ஒரு 700 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கீழே ஒரு 400 ரூபா பக்கத்தில் வந்துட்டு போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஓரியன்ட் கிரீன் பவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி. கிட்டத்தட்ட வெறும் 2000 கோடி தான் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். வெறும் 19 ரூபாய் 80 பைசா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 33 ரூபாயெல்லாம் போயிருக்கான். இப்போ 20 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர்ல ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் என்னன்னா, எதுக்கு இந்த ஸ்டாக்ல கொண்டு போய் டிஐஸ் வந்து 2.25% ஹோல்டிங் எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்துருக்காங்கன்னு தெரியல. எஃப்ஐஸ் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க, அப்புறம் ஒரு கட்டத்தில் வேண்டான்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. டிஐஸ் இன்னும் விடாப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஷேர்ல வந்து ஒரு நியூஸ் ஒன்று வருது. என்ன வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஜூன் 28ஆம் தேதி நடக்குது அப்படின்ட்டு. இன்னும் ஆல்மோஸ்ட் 22 நாள் இருக்கு. அப்ப இந்த 22 நாள் சாக்கா வச்சுக்கிட்டு இந்த ஓரியன்ட் கிரீன் பவர் அப்படின்ற ஷேரை ஒரு 10% அல்லது ஒரு 20% ஏற்றி விட்டு 25 ரூபா கொண்டு வந்துச்சுட்டா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, நிறைய பேங்குகள் வந்து ஒரு உதாரணத்துக்கு PNB பேங்க் ஆகட்டும் அல்லது எந்த பேங்காக இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் லெவலில் வந்து விழுந்தா திரும்பி போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உருவாகி வருது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்ற ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்றது எடுத்திருக்கான். இவனது எந்த வகையில் பார்த்தாலும் இப்போ கரண்ட் ரேட் அப்படின்றது சப்போர்ட்லேருந்து மேலே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் மறுபடி தொடர்ந்து மேலே ஏறி வந்ததுன்னா இது ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 80 ரூபாய் ஏறி வந்து 420 ரூபாயை தொட வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.